வாங்க. சலாம். சலம் இங்க எங்கடா வந்தது? அதான் அங்கேயே கேளுங்களேன். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை? இது என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு தாய் வீடு போன்றது. மாமனார் வீடுன்னு சொல்லாம விட்டானே. யாரு கண்டா? உங்களுக்கெல்லாம் நல்லா இந்த பைத்தியக்காரன் ஜேம்ஸ் ஒருத்தன் கிடைச்சுக்கிட்டான்டா. அவன் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு அவனை புகழ்ந்து பேசினோம்னா அவன் 5 10 கொடுக்குறான். அதை வாங்கிட்டு போறது. எட இது ஒரு பழிப்பட. நீங்க பேசுறது நல்லா இல்ல. சும்மா இரு மாதிரி நம்மள திருவிழா கூட்டிக்கின்னு போயிட்டு ஒரு ஆரணா மாலை, ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணான். உங்க அப்பா படத்தை வேற சூற விட்டான், மறந்துட்டியா? அதெல்லாம் எங்கேயோ பிளாட்பாரத்துல தலைவலி உண்டாக்குற மருந்த விக்கிற பயர்களை கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டா அவன் பெரிய டிஎம் இல்ல நினைச்சுட்டான். அதிகமா ஒண்ணு பேச வேண்டும். ஏதா இருந்தாலும் அப்பா வந்த அப்புறம் பேசிக்கங்க. பேசட்டும் மேரி. பாவம், என் தகப்பனார் வயசு. பாத்தீங்களா உங்களை போய் அப்பாங்கிறான். அம்மா வச்சுக்க அப்துல் காலருக்கு என்னடா சம்பந்தம்? என் மூஞ்சாடா மூஞ்சி. உங்க மூஞ்சி எதுக்குமே வராது. பெரியவரே, 6 அடி மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது ஆரங்கல நாக்குதான். அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று எங்க வேதத்துல சொல்லியிருக்கோம். அப்ப எங்க வேதத்துல மட்டும் விட்டுட்டானே. அவங்கிட்ட போய் சொல்றப்பா பார்ப்பதும் தீது, யாரோட சேர்றது அந்த நேர சுத்தம் எல்லாம் தீதுன்னு திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்க. பெரியவரே, அது நன்னறியில் எழுதி இருக்கிறது. நன்னறியில் எழுதுறா, குள்ள நெறியில் எழுதியிருக்கான். நான் சொல்றது ஏதாவது புத்தகத்துல இருக்கா இல்லையா? அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. பாய். அது சரி, சின்ன பொண்ணு தானே, இது இருக்கிற இடத்துக்கு வேண்டாடே. நீ எல்லாம் வரலாமா? மருந்து விற்க வந்தியா இல்ல மயக்க வந்தியா? போட வெளியே. இத பாருங்க, அவரை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நிஜமா? சும்மா இருற. சின்ன பொண்ணு, அதுக்கு விஷயம் புரியாது. இந்த மாதிரி பசங்களை பத்தி புரியாது முதல்ல. சரி, உன் அதிகாரத்துல தான் அவனை வெளியே போக சொல்லு. அவன் முதல்ல இதை விட்டு வெளியே போனா அவ்வளவுதான். நிச்சயமா அவர் வெளியே போக மாட்டார். என்ன சீக்கிரம் லூசு பய போல் இருக்கு. எங்கிட்டயா மோதல? என் சர்வீஸ் என்ன, உன் சர்வீஸ் என்ன? நீ ஒரு எறும்பு மாதிரி. பெரியவரே, ஒரு சின்ன எறும்பினால் பெரிய ஆணையே அவஸ்தைப்படும் கதை உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீ எறும்பு என்ன ஏதாவது செஞ்சலான்னு பாக்குறியா? வச்சு செய்ய வேலை நீங்க செய்யறீங்களே. சமயத்தில் நம்மள செய்யணும். யாருங்க? அடியாள் வச்சிருக்கியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அப்பா எங்க போயிருக்காங்க? ஐயா சர்ச்சுக்கு போயிருக்காருமா. அத அங்கே சொல்லு. யாரும் சொல்ல வேணாம். அந்த ஜேம்ஸ பார்த்து அங்க பேசிக்கிறேன். போங்க, நம்ம போ. அவர் திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம். இதை விட மோசமான வசவுகள்லாம் வாங்கி எனக்கு பழக்கமா போச்சு. நான் என்னமோ ஒரு பெரிய மனிதர், உயர்ந்தவர், பண்புள்ளவர்னு நினைச்சிருந்தேன். நான் அப்படியெல்லாம் இல்லப்பான்னு நிரூபிச்சுட்டு போறார். அவ்வளவுதான். ரமேஷ், ஆண்டவன் இந்த வயசுக்கு மேல இத்தனை படி ஏற விடுறான். என்ன எதுமா எறும்புனால யானையே அவசரப்படும் அந்த ரஹீம் பையன் ஒரு கதையை சொன்னானே. உள்ளார பூண்டு பாத்தீங்களா? நான் நினைக்கிறேன் உங்களை ஏதோ அட்டாக் பண்றதுக்கு அந்த பையன் ரகசியமா பிளான் பண்றான். அதை மட்டும் யோசிக்கிறது பிரயோஜனம் இல்ல. அந்த நாயை வீட்டை விட்டு வெளியே போறான்னு சொல்றேன். அந்த பேபி அதுக்கு சொல்றா, ஏன் அது வெளியே போகணும், இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றா. அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ. ஐயோ எஜமா, இங்க பெரிய சிந்தனை கடல் எஜமா. உங்களை யாரும் மறக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ஆல் ரவுண்டா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. நான் நினைக்கிறேன் ரஷ்யன் பையனுக்கு இருக்கு. நம்ம பெரிய மனுஷன் அது நேரம் தெரிஞ்சு கூடாது. நான் வெளியே வந்துட்டேன். நல்ல வேலை. அதுதான் ஜேம்ஸுக்கு தெரியுதான். ரெண்டு பேருக்கு கல்யாணத்துக்கு பண்ணி வச்சுக்கணும். ஐயோ, இந்த தம்பி கட்டி போலா இருக்கும் போதே உங்களை இப்படி முறைக்கிறான் அந்த பையன். நாளைக்கு ஜேம்ஸியாவுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா 10 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடும். அப்புறம் உங்களை டைரக்டால போக ஆரம்பிச்சிருவான். அதுதான் அவன் பிளான். இந்த ஜேம்ஸ் 30 ஜனங்களுக்கு செய்த உதவியை நிறுத்தணும்னு நான் பிளான் போட்டிருக்கேன். இவன் கதையவே மாற்றுவான் போல இருக்கு. பெருமாளே, இந்த இடத்துலதான் அவன் யானையாவ போறான். நான் எறும்பாவ போறேன். ஜேம்ஸ் 10 லட்சத்துக்கு நம்ம 10 லட்சத்துக்கு ஓட விட்டு கூடாது. நம்ம படம் போயிடும். ஜேம்ஸ் 10 லட்சம் நம்ம 10 லட்சத்தோடு சேரணும். அதுதான் இப்ப நான் போட்டிருக்கிற பிளான். வாயா ஜேம்ஸ், வா. வாங்க ஆனந்தான். என்ன மாதா கோயில் போட்டு வந்திருக்கீங்க? நமக்கு எல்லா கோவிலும் ஒண்ணுதான். ஒன்றும் புரியலையே. உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு. காதல சொல்றோம். வாங்க.
என்ன அட்டாக்ல பிரசாதம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அப்ப ஞான பண்டித முதுக அவன் மாமன் கிருஷ்ண நம்ம வீட்டுல விட்டு பறந்துட்டானா. பொதுவா இன்னைக்கு நல்ல நாடு. மனிதா தெரியுமா? எதுக்குங்க? எல்லாம் நிச்சயமாதான். அளவன் நான் போறேன்னா லட்ச லட்சமா சம்பாதிச்சான், எக்கச்சக்கமா குடுகளை கட்டினான், குடி போறதுக்குள்ள செத்து போட்டான். ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுக்குள்ள நான் சித்து முடியும் உனக்கு கவலை. மரகதா அவளை சொல்லுவா சாவறானா? எல்லா பசங்களையும் சாவ அடிச்சுட்டான், நான் சாவேன். ஆளவன் நான் போறேன்னா நாட்டுல எவ்வளவு செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான். புது புது வழியை காட்டி விட்டுட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டான் அப்படின்ற பேர் எடுக்க போறேன் இனிமேதான். என்ன ஆளவந்தார், உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. ஏன் நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா? என் குடிமையை எதையும் பார்த்து புரட்சி மட்டும் போய்யா. உங்க புரட்சி தான் என்னன்னு சொல்லுங்களேன். சொல்றேன், புரட்சி மட்டுமல்ல. இப்ப நான் சொல்ல போறது நீங்க ரெண்டு பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு பயமா இருக்கு. என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன். சொல்றேன், கேட்க உடனே ஏதாவது ஆக போகுது, அதான் பயப்படுறேன். இப்போ நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சின்னு விடிய விடிய பேசுறானுங்க. இப்ப நான் செய்ய போற புரட்சி இருக்கு எல்லாத்தோட போயிடுச்சு, மேல போயிட்டு சொல்றேன். மதத்துக்கு முதல் கனெக்ஷன் கொடுக்குற முதல்ல எடுத்த உடனே. அப்புறம் சொல்றேன், இனிதான் வரும்போது என் பையன் ராஜுவுக்கு இவரு மகன் மேரிக்கு கல்யாணம். என்ன அளவந்தா, என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாய் வந்து எதிரொலியா வருது. இது கர்த்தருடைய அருள். அளவந்தா, உங்களுடைய ஏற்பாடு எனக்கு பூர்ண சம்மதம். அப்பாடா, எங்க பெறல்றியோன்னு பார்த்தேன். அப்பா இன்னைக்கு தான் நான் பெறல. ஏன்னா நான் எது பேசினாலும் நீ எழுத்து பேசுறாள். சும்மா இருக்கிற நீ ஏதாவது ரெண்டு வார்த்தை பேச. நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இப்பதான் என் மனம் குளிர்ந்தது. இந்தங்க எல்லாம் ஞானம் பண்றீங்க, செய்யலாம் வேற என்ன? இல்லன்னா நான் சொல்லி ரெண்டு பேரும் என்னைக்கு ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் ராஜு இருக்காங்க, போலீஸ் ட்ரைனிங்க்கு படிக்க போயிருக்கான். வந்தவங்கள கல்யாணத்தை வச்சுக்குவோம். வெளியே சொல்றது ஒரு புரட்சியான விஷயம். கலெக்டாரும் கலெக்டருவாங்க அந்த பயல்வ சொல்லிக்கிட்ட சொல்லிட்டு போறேன். அப்புறம் அது என்ன கண்ட ஒண்ணு வெக்கப்பட்டு குடிக்கிட்டு நடக்கும், அஜீவனா இருக்கும். இந்த அஜியோட பிடி நீ நாளை சம்பந்தி ஆயிட்டா நீ என் வாயில போடு, நான் வாயில போடுறேன். ஐயா என்னம்மா பாக்குறது? ஒண்ணும் இல்லைமா, நம்ம மேரி அம்மா பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பார்த்தேன். அதுவா, வாழ்நாளெல்லாம் அவளோட யாரு இருக்கணுமோ அவன் தான் பக்கத்துல நிக்கிறான். நம்ம வைர வியாபாரி ஆளவந்தார் இருக்காரு, அவருடைய மகன் தான் ராஜன். நம்ம மேரியை பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க, பாக்கணும் இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து மேரியும் ராஜனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வளர்ந்தவங்கன்னு சொல்லலாம். சமீபத்துல அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நான் ரோமுக்கு போயிட்டு வந்தேன்னு அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான். மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிருக்கேன்.